ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இப்போ நம்ம ஏதாவது விரதம் இருப்போம் இல்லையா, விரத டைமில் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான சாம்பார் ரெசிபி. விரத டைமில் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது விசேஷ நாட்களில் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். பூஜை டைமில் இலையில சாதம் போட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த இலையோட வாசனைக்கும் இந்த சாம்பாருக்கும் ஒரு கரண்டி சாப்பிட்றவங்க 10 கரண்டி சாப்பிட்ருவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்னோடய பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் நான் நார்மலாகவே வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா குக்கரில் வச்சுக்கோங்க. பருப்பு, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி இவ்வளவும் சேர்த்து ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கோங்க. பருப்பு வேகிற டைமில் காய்கறிகள்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் இவ்வளவும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை எடுத்துக்கோங்க. எல்லா காய்கறிகளுமே போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். எப்போவுமே சாம்பாருக்கு கம்மியாக சேர்த்தா போதும். நான் வந்து இந்த ஒரு சாட்டு அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு எந்த அளவுக்கு நல்ல பூ போல் மலர்ந்து வெந்திருக்குன்னு பாருங்கள். மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து நல்லா வெந்திருக்கு, நான் அதனால் கரண்டி வச்சே மசிச்சு விட்டுக்கிறேன். நம்ம நார்மலாக எப்பவும் வைக்கிற சாம்பாருக்கு ரொம்ப மை போல் கடைவோம், அந்த மாதிரி கரையாமல் ஒரு 3/4 மட்டும் கடைங்க போதும். 1/4% அந்த பருப்போட குருணையாக இருக்கணும், அப்படின்னா தான் சாம்பார் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. காய் வந்து நல்லா வேகட்டும். காய்கறிகளுக்கு சேர்க்கும் போதே கூடவே மிளகாவும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். அப்படின்னா தான் அந்த சாம்பார் தூளோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் சாம்பாரில். கொஞ்சம் லேசாக மட்டும் கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது சாம்பார். உங்களுக்கு வந்து கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா அங்கே பாருங்கள், கொதிக்கும் போதே தெரியும் எப்படி கட்டியாக இருக்குன்னு. உங்களுக்கு கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா இவ்வளோ தண்ணியே போதும். நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவோம் இந்த சாம்பார், விரத சாம்பார், அதனால் தண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கொதி, சாம்பார் பொடிலாம் சேர்த்து நல்லா இப்படி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சா அந்த சாம்பார் ஃப்ளேவரே போயிடும், அதனால் இது வரைக்கும் போதும். இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. அரைக்கலாம் வேண்டாம், திருவி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க போதும். இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. ஆஃப் பண்ண பிறகு தூவாதீங்க, கொஞ்சம் கொதிக்கும் போதே லைஸாக போட்டுட்டு ஆஃப் பண்ண பிறகும் கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே சாம்பாருக்கு வெறும் இலையை மட்டும், கொத்தமல்லி இலையை மட்டும் போடாமல் அந்த தண்டோட சேர்த்து நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ஊற்றிக்கிடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து சேர்த்துக்கோங்க. சில வீட்டில் வந்து தாளிக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுக்கிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் தாளிக்க மாட்டாங்க, எங்கள் மாமியார் வீட்டில் தாளிப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் தாளிப்பீங்கன்னா தாளித்து ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாம்பார் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.